Good morning students. Welcome to Maths class. Okay. Maths class க்கு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து உட்கார்ந்திருப்பேன். ஒரு சிலருக்கு என்னடா Maths class அப்படின்னு சொல்லிட்டே வந்து பேரண்டோட கம்பல்ஷன்ல வந்து கூட நீ உட்கார்ந்துருக்கலாம். என்ன மைண்ட்ல நீ இருந்தாலும் நீ நல்ல இந்த கொரோனா பீரியட்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்ட. ஒரு 3 months உனக்கு நல்ல இந்த ஸ்கூல்ல ஒருவேளை நீ நார்மலா இருந்தானா ஒரு 3 months இந்த மாதிரி லீவ் கூட கிடைக்க சான்சஸ் இல்ல. ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணிட்ட. சோ இப்பதான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த 10ல இருந்து 12 வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்கு அட்டன் பண்ணு. கிளாஸ்ல அந்த 2 hours நீ மார்னிங் ஒரு 8:30ல இருந்து 12:30 வரைக்கும் கிளாஸ்ல உட்கார்ந்துருப்ப. ஆப்டர்நூன்னா ஒரு 1ல இருந்து 4 o'clock வரைக்கும் நீ கிளாஸ்ல இருப்ப. அதோட இது ஒரு கம்மியான நேரம் தான். சோ கொஞ்ச நேரம் இந்த கிளாஸ்ல இந்த டைமை யூஸ் பண்ணிக்க. லைஃப்ல எஜுகேஷன்ங்கிறது ஒவ்வொருத்தரையும் ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த படிப்பை வந்து என்னைக்குமே அவாய்ட் பண்ணாத. உன் பேரண்டோட விருப்பமும் நீ நல்லா படிச்சு ஒரு ஹை லெவலுக்கு வரணும் அப்படிங்கறது தான். அதே விருப்பம் தான் எங்களுக்கும். சோ கிளாஸ்ல எல்லாருமே அட்டென்டிவா இரு. ஓகேவா? சோ மேத்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தான். நீ அதை கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அது கஷ்டமாவே இருக்கு. பொதுவாவே ஹியூமன் பீயிங்கா இருக்க நம்ம எல்லாருக்குமே நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கிறோமோ அதுவாதான் நம்ம ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கும். சோ அந்த ஏமை நீ அச்சீவ் பண்றதுக்கு சோ இந்த ஸ்கூல் லைஃப் தான் உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்கூல் லைஃப்ல நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிறியோ, நீ ஹையர் லெவல்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கான ஒரு படிக்கட்டு தான், ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது. சோ எல்லாருமே அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோ. மேத்ஸ் வந்து ஒரு குயின் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸுக்கே ஒரு ராணி மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட நீ உன் மைண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்க. ஈஸி நீ மைண்ட்ல நினைக்க ஆட்டோமேட்டிக்கா அது ஈஸி ஆயிடும். நீ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் மேத்ஸ் உனக்கு கஷ்டமாவே போயிட்டு இருக்கு. சோ இந்த வருஷம் யாருமே மேத்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேத்ஸ் நீ இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கிடணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நீ கிளாஸ் நல்லா லிசன் பண்ணணும். லிசன் பண்ணாம மேத்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டானாலே அப்புறமா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து செஞ்சாலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். ஈஸியா மார்க் வந்து என்ன செஞ்சிடலாம், வாங்கிக்கலாம். சோ உனக்கு ஒருவேளை கஷ்டமான சப்ஜெக்டா இந்த மேத்ஸ் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே கஷ்டமான பையனா இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரே டு காட். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் போயிடுவோம். ஏன் இந்த ரீகால் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம இனிதான் சம்முக்குள்ளே போக போறோம். சம் வர்றதுக்கு முன்னாடி கான்செப்ட் மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன டைப் கொஸ்டின் கேட்டாலும் அதை ஈஸியா நீ என்ன செஞ்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆன டெபினிஷன் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகால். A matrix is a rectangular array of elements. ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது rectangular arrangement of elements. ரெக்டாங்குலர்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதக்கூடியதுதான். சோ ஏற்கனவே அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மைண்ட்ல வச்சுக்கோ. எப்படி எழுதணும் அப்படிங்கறத, உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோ. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்ல மைண்ட்ல இருக்கணும். அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், n. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் m கிராஸ் n. அந்த ரோ அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கறதுல 7ங்கிற நம்பர். 7 தான் எப்பவுமே எல்லா எக்ஸசைஸ் செய்யும் போது இது மைண்ட்ல வச்சுக்க. 7 ஹரிசாண்டல் லைன் தான் ஃபர்ஸ்ட், வெர்டிகல் லைன் செகண்ட். சோ அந்த எவ்வளவு ஹரிசாண்டல் லைன் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் ரோ. எவ்வளவு வெர்டிகல் லைன்ஸ் இருக்கு அப்படிங்கறது காலம்ஸ். சோ அத மைண்ட்ல வச்சுக்க நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் ஜெனரல் ஃபார்ம் A11 A12 அப்படின்னு சொன்னேன். சோ அந்த 11 12ங்கிறது அந்த எலமெண்டோட பிளேஸ் வேல்யூ. சோ அதுவும் நம்ம சம் செய்யும் போது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 9 மேட்ரிக்ஸ் பார்த்தோம், ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதோட மெயினா அதுல டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத மைண்ட்ல நல்லா நீ செட் பண்ணிக்கோ. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இருக்கிற அந்த ரோ அண்ட்
காலம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றதுதான். அதாவது இருக்கிற அந்த லைனை அப்படியே வெர்டிகலா நம்ம என்ன செஞ்சிடணும், ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். சோ அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு டைப்பையும் ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற டூ மேட்ரிக்ஸுமே ஈக்குவலா இருக்கும், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ இந்த ரெண்டையும் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு நீ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். சோ சம்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் சம் தான் உனக்கு நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு. இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். உனக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம வந்து ஒருத்தர் பார்க்க முடியாதனால டவுட்ஸ் சரியா கிளியர் பண்ண முடியாது. சோ உனக்கு எக்ஸாம் இல்லைன்னா அதுல இருக்கிற சம்ஸ் நீ புக் பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம். சோ எக்ஸசைஸ் சம் நான் உனக்கு டீச் பண்றேன். உனக்கு ஏதாவது அப்படி டவுட் இருந்தது அப்படின்னா நீ மிஸ் செஞ்சுக்கலாம். ஓகேமா. எக்ஸசைஸ் 3.16 பேஜ் நம்பர் 140 இருக்கு. கையில இருக்கிற புக் எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 140. ஓகேவா. சோ புக் போர்ட பாரு. இந்த மேட்ரிக்ஸ் A is equal to மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. First question, write the number of elements. Second, the order of matrix. Third one, write the elements of sum. கொடுத்திருக்காங்க. ஓகேவா. எப்பவுமே ஒரு சம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினை 1 time to 2 times ரீட் பண்ணிட்டு given என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாரு. செகண்ட், அதுல என்ன கொஸ்டின் இருக்கு, இந்த ரெண்டையும் கரெக்டா பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ இப்ப given வந்து ஏங்கிற ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் லென்த்தா இருக்கு. ஆன்சர் எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான். சோ ஈஸியா எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சுக்க நல்லா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் A is equal to இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க. எந்த ஒரு சம் செய்யும் போதும் ஆர்டர் என்ன அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோ. சோ எங்க கொஸ்டினே உனக்கு ஆர்டர் கேட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ரைட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் டைரக்டா கவுண்ட் பண்ணியும் என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டைரக்டாவும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். இத வந்து ஃபார்மட் படி நம்ம செய்யணும் அப்படின்னா எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாரு. 1 2 3 4 ரோஸ் இருக்கு. அட் த சேம் டைம் வெர்டிகல் லைன் 1 2 3 4. சோ 4 காலம்ஸ் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 4 4s are 16 அந்த நம்பர்ஸ் உனக்கு கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் காலம்ஸையும் நம்பர் ஆஃப் ரோஸையும் மல்டிப்ளை பண்ணின அப்படின்னா அப்பமும் அந்த 16 கிடைச்சிடும். இல்லன்னா நீ டைரக்டாவும் என்ன செஞ்சிடலாம், கவுண்ட் பண்ணியே எழுதிடலாம். சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். செகண்ட் क्वेश्चन ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். Order of matrix is equal to m cross n. Very good. M is the number of rows, n is the number of columns. So first horizontal line 1 2 3 4. Okay, 4 cross vertical line 1 2 3 4. That is equal to 4. 4 cross 4. Order of matrix is equal to 4 cross 4. Second question to answer. Third one, write the elements A22, A23, A24, A34, A43, A44. So அந்த 2223 அப்படினாலே உனக்கு அந்த ஜெனரல் ஃபார்ம் ஞாபகத்துக்கு வந்துடணும். சோ பிளேஸ் வேல்யூ சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ரோவை மென்ஷன் பண்ணது, செகண்ட் நம்பர் காலம்ஸ். சோ A22 அப்படின்னா ஃபர்ஸ்ட் A22 is equal to செகண்ட் ரோல செகண்ட் காலம். சோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ செகண்ட் காலம். வெர்டிகல் லைன்ல செகண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் லைன்ல செகண்ட் நம்பர். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். செகண்ட் லைன்ல செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு √7. செகண்ட் ஒன் A23. அப்போ செகண்ட் லைன்ல தேர்ட் நம்பர், செகண்ட் லைன்ல தேர்ட் நம்பர். சோ √3/2. அடுத்த நம்பர்
A 2 4. அப்ப second lineல fourth number is equal to 5. A 3 4. A 3 4 is equal to third lineல அதாவது third rowல fourth column. Third lineல fourth column is equal to 0. அடுத்து A 4 3. A 4 3 is equal to fourth lineல third number. Fourth line third number is equal to minus 11. Last one A 4 4. A 4 4 is equal to fourth line la fourth number. Fourth 1 2 3 4 fourth line la fourth number is equal to 1. Okay mama, idan sum very simple ana sum. Question given A மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 3 question only one word answer தான். இது 2 mark questions la வரக்கூடிய ஒரு sum தான். Okay. Now second sum. Look at the board. If a matrix has 16 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? If a matrix has 16 elements, okay va? Matrix la 16 elements இருக்குது. What are the possible orders? Possible orders. In the 16 elements given orders it can have. So, ஏற்கனவே உனக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது ஆர்டர்ஸ் ஆர்டர் அப்படின்னா உடனே ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா தான் ஒன்லி m cross n அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் கவனி, வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ்? இந்த 16 எலமெண்ட்ஸ் வச்சு எத்தனை பாசிபிள் ஆர்டர்ஸ் நம்ம வந்து என்ன செய்யலாம் செய்ய முடியும் நம்மளால. இதான் கொஸ்டினோட மீனிங். அதேதான் வாட் இஃப் இட் ஹஸ் 6 எலமெண்ட்ஸ். 6 எலமெண்ட்ஸ் வச்சு எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி 16 எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், எத்தனை ஆர்டர்ஸ் நம்மளால செய்ய வைக்க முடியும் அப்படிங்கறது தான். சோ இப்ப நல்லா லிசன் பண்ணு. ஈஸியானதான். இது டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாரு, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கானது 16 எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே லிசன் பண்ணுமா? 16 எலிமெண்ட்ஸ். சோ ஈஸியா உனக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோ. 16 அப்படின்னா 16ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்ல வரும் அப்படிங்கறத மைண்ட்ல கொண்டு வா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்தே சொல்லிப்பாரு. ஃபர்ஸ்ட் 1 into 16. 1 into 16 என்னதான்? 60. So 1 cross 16. 1ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 16 எலிமெண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்பதான் நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் செய்யும்போது பார்த்தோம். அந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிடைச்சிடும். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிவன். ஃபைண்ட் அவுட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 into ஃபர்ஸ்ட் டேபிள்ல 16 எங்க வருதுன்னு பாத்துக்கோ. 1 into 16. சோ அது அப்படியே ரிவைஸ் எழுது. 16 into 2 1. 1 into 16 16 இருந்தா 16 into 1 என்ன எழுதா? 16. ஓகேவாமா? ஓகே. இப்ப ரெண்டு பாசிபிள் ஆர்டர் எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் டேபிள். செகண்ட் டேபிள் போ 2 8s are 16. வெரி குட். சோ 2 8s are 16. அது அப்படியே என்ன செய்ய, ரிவர்ஸ் எழுது. 8 2s are 16. அடுத்தது தேர்ட் டேபிள். தேர்ட் டேபிள்ல 16 வருமா? 5 3s are 15, 6 3s are 18. சோ என்ன இருக்காது, 16ங்கிற நம்பர் இருக்காது. அடுத்தது ஃபோர்த் டேபிள். ஃபோர்த் டேபிள்ல 4 4s are 16. வெரி குட். சோ 4 4s are 16. இத நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும்னா அதுவும் என்னதான், 4 cross 4. அப்ப அதை நம்ம திரும்ப இன்னொரு தடவை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அடுத்து 5th டேபிள்ல நோ, 6th டேபிள்ல நோ, 7th டேபிள்ல நோ. அடுத்தது 8th டேபிள். 8th டேபிள்ல 8 2s are 16 இல்லையா? இங்க 8 2s are 16 எழுதுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்க. நம்ம ரிவர்ஸ்லயே நம்ம எழுதிருக்கோம் ஏற்கனவே. சோ பாரு, 8 2s are 16 ஆல்ரெடி நம்ம ரிட்டன். சரியா? சோ அந்த ரிப்பீட்டடா அந்த திரும்ப அதே வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதோட என்ன செஞ்சிடு, ஸ்டாப் பண்ணிடு. ஓகே. 1 cross 16, 16 cross 1, 2 cross 8, 8 cross 2, 4 cross 4 are the possible orders. Okay va? Okay. What are the possible orders it can have? So இத்தனை ஆர்டர்ஸ் நம்ம என்ன செய்யலாம், பாசிபிள் ஆர்டர்ஸ் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது 6. இப்ப 16 எழுதுனதுனால செகண்ட் क्वेश्चन ஈஸியா என்ன செஞ்சிடலாம், நம்ம எழுதிடலாம். 6க்கு சொல்லு 1 into 6. அடுத்தது 6 into
சாரி 6 cross 1 ஓகேவா இன்டுங்கிறது மென்ஷன் பண்ணக்கூடாது ஆர்டர்ஸ்ல 1 cross 6 cross 1 ஓகே செகண்ட் டேபிள்ல 2 3s are 6 இத அப்படியே மாத்தி எழுதணும்னா 3 2s are 6 fourth டேபிள்ல என்ன செய்யாது வராது fifth டேபிள்ல 6 வராது sixth டேபிள்ல 6 into 1 6 into 1 ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் சோ அதோட என்ன செஞ்சிரு ஸ்டாப் ஆயி சோ 1 into 1 cross 6 6 cross 1 2 cross 3 3 cross 2 are the possible orders. Now third sum. Construct a 3 cross 3 matrix whose elements are given by Aij equal to mod I minus 2j. Aij is equal to I plus j the whole cube by 3. Listen ma. Construct a 3 cross 3 matrix. Okay va? Construct. நம்ம தான் என்ன செய்ய போறோம் அந்த 3 cross 3 matrix உருவாக்க போறோம். சரிதானா? இது first இது ரெண்டு sum பண்ணோம். மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் சம் மேட்ரிக்ஸ் கொடுத்து क्वेश्चन கேட்டாங்க செகண்ட் क्वेश्चनக்கு நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் வந்து பாசிபிளா எழுத முடியும் அப்படிங்கறது பார்த்தோம் தேர்ட் சம்ல கன்ஸ்ட்ரக்ட் அப்படினு இருக்கு சோ 3 cross 3ங்கற இந்த மேட்ரிக்ஸ நம்ம என்ன செய்ய போறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அதுக்கு என்னவா whose elements are given by அதோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி Aij is equal to modulus of I minus 2j first question பாரு Aij is equal to modulus of I minus 2j. Listen ma. Aij அப்படிங்கற இந்த எப்ப நம்ம யூஸ் பண்ணோம் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாரு Aij ஜெனரல் ஃபார்ம்ல ஜெனரல் ஃபார்ம் A is equal to Aij is equal to A11 A12 அப்படி எழுதணும் இல்லையா A21 A22 சோ அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ Aijங்கிறதுல Iங்கிறது ரோவை மென்ஷன் பண்ணது Jங்கிறது காலமை மென்ஷன் பண்ணதுன்னு சொன்னேன் சோ இது இந்த 1112ங்கற ஒரு காமனான ஒரு ஜெனரலான ஃபார்ம் தான் Aij சரிதானா இது ரோ இது காலம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 cross 3ங்கற மேட்ரிக்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி Aij is equal to mod I minus 2j னா என்னன்னா I minus 2j ஓகே இது மாடுலஸ் அப்படினா வேற ஒண்ணும் இல்ல இங்க இதுல ஆன்சர் ஒருவேளை எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும் மாடுலஸ் அப்படினு வந்துருச்சுனாலே அதுல என்ன வராது நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன செய்யாது இருக்காது எல்லாமே பாசிட்டிவா மாறும் இப்போ -1 அப்படினா அதோட நம்ம என்ன எடுத்துக்கலாம் +1 தான் எடுக்கணும் அது -1 என்ன செய்ய கூடாது எடுக்க கூடாது அது மட்டும் தான் அதுக்கான இந்த சிம்பிள் தான் இந்த மாட் அப்படிங்கிறது சோ இதனால வேற ஏதோ ஒரு வித்தியாசமா இல்ல பிராக்கெட் கிடையாது இது எதுவும் கிடையாது செட்ஸும் கிடையாது சோ மாட் I minus 2j ஓகேவாமா சோ இப்ப கன்ஸ்ட்ரக்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும் அப்படினா 3 cross 3 மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத தெரியும் சரினா சோ அதுக்காக நம்ம let A is equal to listen 3 cross 3 matrix 3ங்கிறது number of rows மென்ஷன் பண்ணதுன்னு சொல்லிருக்கேன் next 3ங்கிறது number of columns மென்ஷன் பண்ணுது சோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்க சோ rows அப்படினா ஃபர்ஸ்ட் எத்தனை horizontal லைன் இருக்கணும் 3 horizontal லைன் இருக்கணும் அதே மாதிரி 3 vertical lines இருக்கணும் ஓகேவாமா சோ அத தான் மைண்ட்ல வச்சுக்க சோ 3 vertical லைன் தான் horizontal இருக்கணும் 3 vertical இருக்கணும் சோ நம்ம தான் இந்த ஏங்கற மேட்ரிக்ஸ நம்ம என்ன செய்றோம் எடுக்கிறோம் let A is equal to first A11 சரிதானா ஃபர்ஸ்ட் அடுத்து A12 அடுத்து A13 நல்லா ஞாபகம் வச்சுக்க ஃபர்ஸ்ட் நம்பர் ரோ தான் சோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே ரோ வந்து 1 1 தான் இருக்கணும் இதான் வெர்டிகல் தான் என்னது உனக்கு காலம் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் நமக்கு என்னதான் இருக்கு செகண்ட் நம்பர் 3 தான் சோ அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது 4 எழுதிட கூடாது சோ இங்க என்ன 2 இருந்துச்சுன்னா இதோட முடிச்சுக்கணும் 1 2 ஓட முடிச்சுக்கணும் ஓகேவாமா நல்லா லிசன் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் நம்பரும் 3 ஓட முடிஞ்சிரணும் செகண்ட் நம்பரும் 3 ஓட முடிஞ்சிரணும் சரிதானா ஃபர்ஸ்ட் A11 A12 A13 செகண்ட் A21 A22
A2 3. Third one A3 ஏனா 3 rows இருக்கணும். A31 A32 A33. ஓகேவாமா? சோ கொடுத்திருக்கிறது construct a 3x3 matrix அப்படிங்கிறதுனால நம்ம 3 ரோஸும் 3 காலம்ஸும் இருக்கிற மேட்ரிக்ஸ நம்மளாதான் என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். நம்ம நல்லா கவனிச்சுக்கோ. சோ இந்த இது கரெக்டா இருந்தாதான் நீ செய்யக்கூடிய சம் எல்லாம் கரெக்டா வரும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டாலும் இங்க நம்பர்ஸ் எல்லாம் நீ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா கூட இந்த ஆர்டர் மாறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டோட்டல் சம்முமே என்னதாயிரும் ராங் ஆயிரும். சோ இது என்ன மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துரும். ஓகேவா? சோ இப்ப இது எடுத்தத வச்சு இப்ப நம்ம ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம். லிசன். ஃபர்ஸ்ட் நம்பர் A11 A11 is equal to listen 1 அப்படிங்கிறது இந்த இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். 1 அப்படிங்கிறது இங்க இருக்கிற என்னதை குறிக்குது ஐய மென்ஷன் பண்ணுது. அடுத்த 1 வந்து j மென்ஷன் பண்ணுது. क्वेश्चन गिवन வந்துரு A11 ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐய மென்ஷன் பண்ணுது, செகண்ட் வேல்யூ j. அப்ப இங்க is equal to ல இருக்கிற இந்த I க்கு பதிலா 1 நீ என்ன செய்யணும் அப்ளை பண்ணனும். இந்த j க்கு பதிலா 1 தான் அப்ளை பண்ணனும். ரெண்டுமே 1 1ங்கிறதுனால I is equal to 1 தான், j is equal to 1 தான். சோ இப்போ இத என்ன எழுதுவேன் 1 minus 2 into 1. j I க்கு பதிலா 1 போட்டுருக்கேன், 2 க்கு பதிலா j க்கு j 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்கேன். So is equal to 1 2 into 1 என்ன minus 2. So mod symbol போட்டுங்க. is equal to 1 ல இருந்து minus 2. So எப்பவுமே sum செய்யும் போது greater numberல இருந்து small one என்ன செய்ய subtract பண்ணு. So 2 ல இருந்து 1 subtract பண்ணோம்னா 1, greater symbol என்ன உனக்கு minus 1. 1 ல இருந்து minus 2 அப்படின்னா minus 1 is equal to starting சொன்னேன் mod symbol இருக்கிறதுனால அந்த mod symbol எடுத்துட்டு plus 1 அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். ஓகேவாப்பா? செகண்ட் ஒன் A12 A12 is equal to இப்ப I க்கு பதிலா 1 j க்கு பதிலா 2 is equal to 1 minus 4 is equal to greater symbol minus different sign subtract பண்ணு, greater sign minus இருக்கிறதுனால minus 3 is equal to 3. அடுத்தது A13 next one. So 1 minus 2 into 3 is equal to 1 minus 2 3s are 16, sorry 2 3s are 6 is equal to 1 minus 6 minus 5 is equal to 5. அடுத்தது A21 A21 is equal to இப்ப I 2 ஆயிட்டு j என்னதாயிட்டு 1 ஆயிட்டு. So 2 minus 2 into 1 is equal to first multiplication முடிச்சிட்டு தான் அப்புறம் subtract பண்ணணும். ஏன்னா so அதனாலதான் first line multiplication 2 அப்படியே இருக்கட்டும். 2 into 1 2 ஆகுது. 2 minus 2 0 is equal to என்ன 0. அடுத்தது A22 is equal to I யும் 2 தான் j யும் 2 தான். 2 minus 2 into 2 is equal to 2 minus 4 4 ல 2 போனா 2 minus 2 is equal to 2. இதனால இதுலதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஒவ்வொன்றுலயுமே கிரேட்டர் நம்பர் மைனஸ்ல இருக்கிறதுனாலதான் மைனஸ் சிம்பல். டிஃபரண்ட் சைன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிருந்தோம். 1 minus 2 அப்படின்னா இது ஒரு சப்ட்ராக்ஷன் தான். ஆனா கிரேட்டர் நம்பர்ல இருந்து ஸ்மால் ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பருக்கான சைனை நம்ம என்ன செஞ்சிடணும் போட்டுடணும். சோ 1 minus 2ங்கிறதுனாலதான் minus 1, 1 minus 4ங்கிறதுனாலதான் minus 3. ஓகே, அதே மாதிரி 2 minus 4ங்கிறதுனாலதான் minus 2. நெக்ஸ்ட் A23 is equal to I வந்து 2 minus j வந்து 3. 2 minus 6 is equal to minus 4 is equal to 4.
Next, A, A3, 1. Third line. இதுல இருக்கிற வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ வேற எதுவும் எடுத்துட்டு வரல. First A11, A12, A13. Second A21, A22, A23 கண்டுபிடிச்சிருக்கோம். Next one A31. 31 னா I first number I, second number J. So I வந்து I3 minus 2 into 1 is equal to 3 minus 2 is equal to 3 ல 2 பண்ணா 1 is equal to 1. So A3 2 is equal to 3 minus 2 into 2 is equal to 3 minus 4. 3 minus 4 minus 1 is equal to 1. A3 3 is equal to 3 minus 2 into 3. 3 minus 6 is equal to minus 3 is equal to 3. Okay. இப்ப எல்லா எலிமெண்ட்ஸோட A11, A12, A13 இந்த ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஜெனரல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சோ பாரு, whose elements are given by. சோ இதுல இருக்கிற இந்த ஃபார்மட்ல தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சம் இதுல உனக்கு டிஃபிகல்ட்டா தெரியும் இந்த கால்குலேஷன்லாம். லைட்டா நீ இன்னொரு தடவை இந்த வீடியோ நீ வந்து போட்டு பார்த்த அப்படின்னு சொன்னா உனக்கு அது எப்படி நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறது தெரியும். சோ A11, 12 அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கிற இந்த மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ தான். சோ ஃபர்ஸ்ட் 11 அப்படிங்கிறது இந்த 11 இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். எல்லா சம்முக்குமே இந்த மாட் அப்படிங்கிற சிம்பிள் வராது. மாட் வந்தா மட்டும்தான் இந்த நெகட்டிவ் எல்லாமே பிளஸ்ல மாறும். மாடுலஸ் அப்படிங்கிற இந்த சைன் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா -5 ஆவே தான் இருக்கும். நம்ம அடுத்த சம் போடும்போது உனக்கு தெரியும். சோ மாடுலஸ் சிம்பிள் இருந்தாதான் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா இருப்பாங்க, நெகட்டிவ் வேல்யூஸே இருக்காது. ஓகேவாமா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் Aij is equal to I plus j the whole cube by 3. அதே கொஸ்டின் தான். அதுல இருக்கிற செகண்ட் பார்ட். செகண்ட் என்னன்னா Aij is equal to, இது மாடுலஸ் சிம்பிள் இல்ல, I plus j the whole cube divided by 3. ரெண்டு கொஸ்டின்கான ரெண்டுமே சிம்பிள் வேற. இது மாட் சிம்பிள், இது பிராக்கெட். சோ I plus j the whole cube தான். சோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாத. I plus j the whole cube. சோ இங்க சேம் அதே 3x3 மேட்ரிக்ஸ் தான். ரெண்டு சம் கொடுத்திருக்காங்களோட மற்றபடி மேட்ரிக்ஸ் என்னது அதே சேம் தான். சோ நீ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம அந்த A11 எழுதி இருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் A11. இப்போ இந்த 11 இந்த ij க்கு பதிலா அப்ளை பண்ணி நம்ம எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? A11. சோ I க்கு இந்த I க்கு 1, இந்த j க்கு 1. சோ 1 plus 1 the whole cube by 3. Listen. 1 plus 1. இந்த 1 இந்த 1 தான் அப்ளை பண்ணிருக்கோம். 1 plus 1 the whole cube is by 3 is equal to, first bracket முடிச்சிட்டு தான் அடுத்து cube பண்ணணும். So 1 plus 1 is equal to 2 மேல இருக்கிற cube by 3. Listen. 2 cube னா என்ன? 2 into 2 into 2. 2 3 times போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 square அப்படின்னா 2 into 2. 2 times போடணும். Cube அப்படின்னா 3 times. So 2 into 2 into 2 னா 2 2s are 4. 4 2s are 8. 8 by 3. இதுல bracket தான். So இதுல மாடுலஸ் சிம்பிள் வராது. டைரக்டா bracketல இருந்து ஆட் பண்ணி அப்படியே எழுதிட வேண்டியது. செகண்ட் A12. So A12 1 plus 2 I1 J2. இதுல தான் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். 1 plus 2 the whole cube by 3 is equal to 1 plus 2 3. But 3 cube by 3 is equal to 9. 3 3s are 9. 9 3s are 27 by 3. 3 times செய்யணும். So 3
into 3 into 3. 3 3s are 9 அப்படின்னு போடக்கூடாது. 3 3 times எழுதி அப்புறம் தான் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 3s are 27. So இத நல்லா கவனிச்சுக்கோ. 3 3s are 9, 9 3s are 27. இத சிம்பிளிஃபை பண்ணனா 1 3 is 3, 9 3s are 27 is equal to 9. அடுத்தது 1 3. First rowல A11 1 2 A13 இருந்துச்சு. So 1 3 is equal to 1 plus 2 the whole cube by 3 is equal to 1 plus 3. J3 இல்லையா? So 1 plus 3. 1 plus 3 na 4 cube by 3 is equal to 4 cube 4 into 4 into 4. 4 4s are 16. 16 4s are 64 by 3. Okay, next A 1 first row முடிஞ்சாச்சு. 1 1 1 2 1 3. So second வந்து A 2 1. But 2 1 is equal to இப்ப I க்கு 2 போடணும், J க்கு 1. So 2 plus 1 the whole cube by 3 is equal to 3 cube by 3. 3 cube is equal to 27 by 3. Again simplify பண்ணானா 9. Next A 2 2 second row la second number. So இப்ப I யும் 2 தான், J யும் 2 தான். இப்ப 2 plus 2 by 2 cube by 3 is equal to 4 cube by 3. So 4 4s are 16, 16 4s are 64 by 3. Next A 2 3. A 2 3 is equal to I க்கு 2, J க்கு 3. But 2 plus 3 the whole cube divided by 3 is equal to 2 plus 3 5 cube by 3. 5 cube 5 3 times multiply பண்றது. So 5 into 5 25. 25 5s are 125. 125 by 3. Next இப்போ second row முடிஞ்சாச்சு. இனி third rowல A 3 1 is equal to 3 plus 1 the whole cube by 3 is equal to 3 plus 1 4 cube by 3. 4 cube 64. 64 by 3. And the A32 is equal to 3 plus 2 the whole cube by 3. 5 cube by 3 is equal to 125 by 3. Next A33 is equal to 3 plus 3 the whole cube by 3 is equal to 3 plus 3 6. 6 cube by 3. So 6 cube அப்படினா 6 6 are 36. 36 6 are 216. So 216 by 3. இதை simplify பண்ணோம் அப்படினா 7 3s are 21. 2 3s are 216. 216 3 ஆல divide பண்ணா is by 3. சரி 72. ஓகேவாமா? சோ இப்போ எலிமெண்ட்ஸ் தான் எழுதி இருக்கோம். ரெண்டு டைப்புக்குமே எலிமெண்ட் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எழுதி இருக்கோம். இந்த எலிமெண்ட் எழுதுனதுக்கு நம்ம இன்னும் மேட்ரிக்ஸ் செட் பண்ணல. சரியா? நம்ம எலிமெண்ட்ஸோட வேல்யூஸ் மட்டும் தான் இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இனி இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணத நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்மா எழுதுன அந்த A11 அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். ஓகே, இப்ப இந்த A33 வரைக்கும் இதோட எலிமெண்டோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இத நம்ம மேட்ரிக்ஸா அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும் போதே A is equal to Aij is equal to A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 அப்படின்னு சொல்லிதான் லெட் அப்படின்னு எடுத்திருக்கோம்.
சோ இந்த given values எல்லாமே நம்ம இதுல என்ன செய்ய போறோம், அப்ளை பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம a11 is equal to 8/3 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இது பண்ணிருக்கலாம். a12 is equal to அதோட வேல்யூ 9, a13 is equal to 64/3. சோ இது ஏற்கனவே நம்ம இதை ரப் பண்ணினதுனால இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸும் 8/3, 9, 64/3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். சோ இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுனா 1 மார்க் தான் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் மட்டும் இவ்வளவு எழுதுனா 1 மார்க் தான். அதை அப்படியே கொண்டு போய் இந்த மேட்ரிக்ஸ்ல கொண்டு போய் எழுதுனா மட்டும்தான் 2 மார்க்ஸ் சம் தான். இது 5 மார்க்லாம் இல்ல, 2 மார்க்ஸ் சம் தான். கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ஸ்மே என்ன செய்யும், வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சோ ஃபர்ஸ்ட் a11 அப்படின்னா 8/3, a12 12ங்கிற பிளேஸ்ல எழுது 9, 64/3, நெக்ஸ்ட் 9, 21 வந்து 9, அடுத்து 64/3, a23 125/3, நெக்ஸ்ட் தேர்ட் ரோல a31 64/3, 125/3, 72. நல்லா லிசன் பண்ணு. வேற ஒண்ணும் இல்ல, வேல்யூஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த வேல்யூஸ் நம்ம let a is equal to 3x3 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே என்ன அப்படிங்கறத நம்ம எழுதி இருக்கிறோம் இல்லையா. சோ அதுல அந்த பிளேஸ் a11ங்கிறதுக்கான பிளேஸ் வேல்யூ இந்த இடத்துல கொண்டு அந்த 8/3 வரிசையா 3 என்ன செஞ்சாரு பார்த்து எழுதி இருக்கிறதுக்கான ஆன்சரை 8/3, 9, 64/3 அடுத்த லைன்ல அடுத்த ரோல உள்ளது, அடுத்தது அடுத்த 3 அடுத்த ரோல எழுது. இங்க 3x3 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், இத எழுதிடணும். சோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சம்முக்கும் நம்ம வேல்யூஸோட முடிச்சிருந்தோம். இது செகண்ட் சம், அதாவது இது செகண்ட் சம்கான ஆன்சர். ஓகேவா, இது செகண்ட் சம்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சர் அங்கேயும் ஒவ்வொரு வேல்யூஸும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்த அப்படின்னா அதோட ஆன்சர் இருக்கும். சோ இப்ப a135 a1 is equal to 1, a11 a12 is equal to 3, a13 is equal to 5, a21 is equal to 0, a22 is equal to 4, sorry 2, a23 is equal to 4, a31 is equal to 1, a32 is equal to 1, a33 is equal to 3 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ஸானது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். சோ இதையுமே இதே அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல என்ன செஞ்சிடணும், எழுதிக்கணும். இது a is equal to நம்ம a அப்படின்னு எடுத்ததுனால ஆன்சர் வந்து a is equal to அப்படின்னு சொல்லி தான் போட்டு எழுதணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம்கான ஆன்சரும் ஆன்சர் a is equal to, so இது 3 தான். நம்ம ஒரு ரோல ஃபர்ஸ்ட் a11 1 2 1 3, so ஃபர்ஸ்ட் ரோல 1 3 5, செகண்ட் ரோல அடுத்து 3 0 2 4, நெக்ஸ்ட் 1 1 3 1 1 3. ஓகேவா, இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். ஒருவேளை ஏதாவது உனக்கு இதுல டவுட் இருந்ததுன்னா உனக்கு நான் வாட்ஸ்அப்ல இதை அந்த சம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் உனக்கு அனுப்புறேன். அதுல உள்ள டவுட்டை நீ அதுல என்ன செஞ்சுக்க, கிளியர் பண்ணிக்க. அந்த இப்ப எப்படி அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நீ இதுல என்ன செஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஓகேவாமா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம். இஃப் a is equal to 5 4 3 1 minus 7 9 3 8 2. சோ ஒரு செட் கொடுத்துட்டாங்க, சரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் a. டிரான்ஸ்போஸ் ஆஃப், இதுவும் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல டிரான்ஸ்போஸ் ஆஃப் a என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். டிரான்ஸ்போஸ், ஒரு ரோவை அப்படியே காலமா இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஹரிசாண்டல் லைன்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வெர்டிகலா எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். ஒரே லைன்ல தான் ஆன்சர் எழுதிட போறோம். ஓகேவாமா, a is equal to இந்த மேட்ரிக்ஸ் 5 4 3 1 minus 7 9 3 8 2. Find the transpose of a. Transpose of a. Solution. Transpose of a.
ஓகேவா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ நம்ம என்ன சொல்லலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிள்ல எழுதலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, நல்லா லிசன் பண்ணுமா, ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸ ஹரிசாண்டல் லைன்ல இருக்கிற இந்த 3 ரோஸையும் அப்படியே வெர்டிகல் லைன்ல எழுதுறோம். ஹரிசாண்டல்ல 5 4 3 இருக்கு. சோ அந்த வெர்டிகல் எழுதணும்னா 5 4 3. நல்ல லிசன், ரொம்ப சிம்பிள். அப்படியே ஹரிசாண்டல்ல இருக்கிற லைன அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுதிட போறோம். சரிதானா? ரோ காலமா இன்டர்சேஞ்ச் ஆகும். சோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. ஒரே லைன்ல ஆன்சர் தான். சிம்பிள் ஆன்சர். சோ 2 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. சோ அதனால நல்லா கவனிச்சுக்க. 5 4 3 அப்படிங்கிற இந்த ஹரிசாண்டல் லைன் வெர்டிகல். சோ செகண்ட் ஹரிசாண்டல் 1 minus 7 9. சோ 1 minus 7 9. ஓகேவா? இந்த ஹரிசாண்டல்ல வெர்டிகல் எழுதிட்டோம். அடுத்து 3a2. அது 3a2. ஒண்ணுமே செய்யல. ஹரிசாண்டல்ல இருக்கிற இந்த 3 லைன் 3 ரோவையும் அப்படியே வெர்டிகலா காலமா சேஞ்ச் பண்ணிடுறோம். சோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் A is equal to இதான் ஆன்சர். ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் 5th sum. If A is equal to மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, then find the transpose of minus A. ரெண்டு क्वेश्चनக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். இங்க find the transpose of A, இங்க find the transpose of minus A. சோ அது மட்டும் நல்லா கவனிச்சுக்க. क्वेश्चनல மைனஸ் இருக்குதா பிளஸ் இருக்குதா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்க, கவனமா பாத்துக்கோ. இது வெறும் A தான் கொடுத்திருக்காங்க, எங்க மைனஸ் A கொடுத்திருக்காங்க. சோ இதோட சொல்யூஷன் பாரு. சேம் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இதுல. இந்த மைனஸ் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் A தான். சோ லிசன், நமக்கு சம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, A கொடுத்திருக்காங்க. மைனஸ் A யோட டிரான்ஸ்போஸ் கேட்டதுனால சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது மைனஸ் A. ஓகேவா? மைனஸ் A. சோ இந்த மைனஸ் A னா நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன, இருக்கிற எல்லா எலமெண்டோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். பிளஸ்ல இருக்கிற எலமெண்ட மைனஸ்ல எழுதணும், மைனஸ்ல இருக்கிற எலமெண்ட பிளஸ்ல எழுதணும், அவ்வளவுதான். சோ இப்ப ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் A ஆகுது, அதாவது நெகட்டிவ் A ஆகுது, மைனஸ் A. அப்பனா உள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சோ பிளஸ் ரூட் 7 அப்படிங்கிறது மைனஸ் ரூட் 7 ஆயிடுது. மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3, மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 5, பிளஸ் 2 மைனஸ் 2, பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3, மைனஸ் 5 பிளஸ் 5. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோ. மைனஸ் A டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் A அப்படின்றதுனால நெகட்டிவ். சோ நெகட்டிவ் அப்படின்னா ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட சைனை மட்டும் என்ன செஞ்சிடும், பிளஸ் மைனஸ் ஆயிருது, மைனஸ் பிளஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இப்போ மைனஸ் A மட்டும் கேட்கல, டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் A. இப்போ மைனஸ் A கண்டுபிடிச்ச அப்புறம் மைனஸ் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, சோ அதே சிம்பிள் தான். ஹரிசாண்டலா இருக்கிறது அப்படியே என்ன செஞ்சிரு, ஸ்ட்ரைட்டா எழுதிரு. இப்போ மைனஸ் ரூட் 7 ரூட் 3 ரெண்டுமே ஹரிசாண்டலா இருக்கு, அப்படியே வெர்டிகலா ரைட் பண்ணிரு. அடுத்தது ரூட் 5 மைனஸ் 2, அடுத்தது மைனஸ் ரூட் 3 5. ஓகேவா? மைனஸ் ரூட் 3 5. ஓகே, இதான் இதோட ஆன்சர். ஓகேமா. Next 6th sum. If A is equal to matrix கொடுத்து, then verify A transpose of the whole transpose is equal to A. ஓகேவா? A அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ நம்ம என்ன வெரிஃபை பண்ண போறோம், A transpose the whole transpose is equal to A அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இது ஏற்கனவே நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இருந்தாலும் அதை நம்ம சம்ல எப்படி செஞ்சு அதை வெரிஃபை பண்றோம் அப்படிங்கறது பாரு. இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். A is equal to இது. ஃபர்ஸ்ட் உனக்கு A transpose the whole transpose. எப்பவுமே
எந்த சம் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை செஞ்ச பிறகுதான் அடுத்தது செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உனக்கு என்ன இருக்கு? A டிரான்ஸ்போஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த பிராக்கெட் A டிரான்ஸ்போஸ். இப்பதான் நம்ம ரெண்டு சம் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன? A ல இருக்கிற ஹரிசாண்டல் லைன் எல்லாம் வெர்டிகலா எழுதிடும். 5 2 2 minus root 17 0.7 5 by 2. அடுத்தது A 3 1 5 2 2 இந்த verticalல minus root 7 0.7 5 by 2 8 3 1 8 3 1 அப்படியே verticalல எழுதிடும். இதெல்லாம் இதான் A transpose. Next A transpose bracket குள்ள உள்ளதா நம்ம find out பண்ணியாச்சு. சோ இனி whole எழுதிடும். A transpose the whole transpose. இப்ப A transpose அப்படிங்கிற இந்த இதுக்கு திரும்ப ஒரு transpose. So A transpose-ங்கிறது இந்த மேட்ரிக்ஸ். So இத நம்ம என்ன செய்றோம்? again transpose. So இங்க இருக்கிற இந்த horizontal line திரும்ப again நம்ம vertical எழுதுவோம். So 5 minus root 17 8 2 0.7 3 2 5 by 2 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் A அப்படிங்கிற இந்த given matrix இந்த given matrix ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற A டிரான்ஸ்போஸ் அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சோ இதுல இருக்கிற ஹரிசாண்டலா இருக்கிற இந்த லைனை வெர்டிகலா எழுதிட்டோம். சோ क्वेश्चन நமக்கு A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். சோ அத டிரான்ஸ்போஸ்க்கு அகைன் ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த டிரான்ஸ்போஸ்ங்கற இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த ஹரிசாண்டல் லைனை வெர்டிகலா என்ன செஞ்சிரு ரைட் பண்ணிடு. சோ இப்போ இந்த ஆன்சர் பாரு 522 எங்க இருக்கு? 522 A ல இருக்கு. அடுத்து minus root 17 0.7 5 by 2 831. சோ அப்ப அகைன் நமக்கு ஆன்சர் A transpose the whole transpose find out பண்ணும்போது அகைன் நமக்கு ஆன்சர் என்ன? Aங்கற அந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. சோ is equal to A. ஆன்சர் verified. ஓகேவா? Therefore verified. இவ்வளவுதான் ஆன்சர். Very simple. Okay. Find the value of x, y, z from the following equations. 3 equations கொடுத்திருக்காங்க. அத வச்சு நம்ம x, y, z அப்படிங்கறத நம்ம இப்ப அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So listen carefully. Equal to கொடுத்திருக்கிற இந்த equations எல்லாமே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து சென்டர்ல equal to அப்படிங்கற அந்த சிம்பல் கொடுத்திருக்காங்க. So all are equal matrix. Equal matrix means number of row is equal to number of columns. At the same time, each elements are equal. இங்க இருக்கிற எல்லா இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸோட எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்போ x, y, z அப்படிங்கிற அந்த எலிமெண்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா இங்க x அப்படிங்கிற இருக்கிற இந்த x இருக்கிற இடத்துல அதர அடுத்த அந்த மேட்ரிக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கு அந்த பிளேஸ்ல இந்த x இருக்கிற இடத்துல அடுத்ததுல என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ ஆன்சர் டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு x is equal to 3. நெக்ஸ்ட் y இருக்கிற டேர்ம்க்கு நேர் இங்க என்ன இருக்கு? 12 இருக்கு. சோ y is equal to 12. அடுத்து z இது இருக்கு. சோ z இருக்கு அந்த டேர்ம் 3. சோ z is equal to 3. இதுல ஒரே ஒரு கரெக்ஷன் வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. 3/2 கண்டிப்பா இங்க 5 அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்க முடியாது. சோ ஒரு கரெக்ஷன் இருக்கு. ஒருவேளை நியூ எடிஷன்ல அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. மற்றபடி இது ஒரு கரெக்ஷன் தான். நமக்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத சம்ல கொடுத்துட்டாங்க. நமக்கு x, y, z கரெக்டா இருக்கு. சோ x இருக்கிற டேர்ம் இருக்கிற இடத்துல இங்க 3ங்கிற வேல்யூ. சோ நம்ம டைரக்டாவே ஆன்சர் எழுதிடலாம். ஏன்னா x, y, z அப்படிங்கிறது சிங்கிளா தான் இருக்கு. சோ டைரக்டாவே x இருக்கிற பிளேஸ்ல another மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிரு. y is equal to y இருக்கிற டேர்ம் a11 so 12 z இருக்கிற இடத்துல இங்க 3 இருக்கு. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். செகண்ட்கான क्वेश्चन x plus y to 5 plus z xy. சோ இங்க இருக்கிற இந்த எலிமெண்ட் எல்லாமே இங்கேயும் எப்படிதான் இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். x plus y ஓட வேல்யூ கண்டிப்பா 6 தான் இருக்கணும். ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால 2 is equal to 2 தான். ஏற்கனவே எலிமெண்டாவே இருக்கு. அடுத்து 5 plus z 5 தான் இருக்கணும். xy is equal to 8 தான் இருக்கணும். சோ அத நம்ம முதல்ல ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் is equal to அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ x plus
y is equal to 6. இத 1 அப்படின்னு எடுத்துக்கோ. செகண்ட்ல அடுத்தது 5 plus ஏன்னா 2 is equal to 2 தான் அங்க கொடுத்துட்டாங்க. செகண்ட் 5 plus z. 5 plus z is equal to 5 plus z இருக்கிற இடத்துல 5 is equal to 5. இப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் வேரியபிள் தான் இருக்கு. சோ z மட்டும் நம்ம இங்க எடுத்துட்டோம்னா இந்த 5 ஆப்போசிட் சைடு போனா 5 minus 5. அப்ப z is equal to 0. z ஓட வேல்யூ நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு xy is equal to 8. xy is equal to 8. ஓகே listen third இது ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். x plus y is equal to 6 இத வேணா செகண்ட் அப்படினு எடுத்துக்கோ. x plus y is equal to 6 இருக்கு. xy is equal to 8. two equations இருக்கு. நம்ம z வந்து ஆல்ரெடி நம்ம டைரக்டாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்றோம் அப்படினு சொன்னோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம xy ஐ கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ இதுல என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா y மட்டும் வச்சிட்டோம் அப்படினா இந்த x இங்க போனா 6 minus x அப்படினு சேஞ்ச் ஆயிடும். லிசன்மா x plus y is equal to 6 அப்படிங்கறதுல yங்கற இந்த வேல்யூவோட ஆன்சர் என்ன y மட்டும் வச்சிட்டோம்னா இந்த x ஆப்போசிட் சைடு போனா 6 minus x. இப்ப இந்த y is equal to 6 minus x y is equal to 6 minus x எதுல போடுறோம் 2 ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா? put y is equal to 6 minus x இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு நம்ம என்ன செய்றோம் அப்ளை பண்றோம். சோ x y க்கு பதிலா என்ன போட்டுக்க 6 minus x is equal to 8. சோ இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 6x minus x into x x square. Listen x ஐயும் 6 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும் x ஐயும் மல்டிப்ளை பண்றோம் is equal to 8. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துரு. சோ இப்போ என்ன செய்யலாம் 6x minus x square இந்த 8 ஆப்போசிட் சைடு வந்தா minus 8 is equal to 0. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிடுவோம். by x square minus 6x plus 8 is equal to 0. x square term first நம்ம சால்வ் பண்றதுக்கு நெகட்டிவ்ல இருக்க கூடாது. சோ எல்லா ஈக்குவேஷனோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது பிளஸ் ஆயிடும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம், செகண்ட் 6x ஓட டேர்ம், அடுத்தது கான்ஸ்டன்ட். ஓகேவாமா? சோ இப்போ இத பார்த்த உடனே உனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் இது 9th ஸ்டாண்டர்ட்ல நீ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருப்ப. சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படினாலே மைண்ட்ல ஃபேக்டரைசேஷன் வந்துரணும். சோ ஃபேக்டரைசேஷன் என்ன செய்வேன் ட்ரீ மெத்தட். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ட்ரீ மெத்தட் தான் யூஸ் பண்றோம். சோ இந்த கான்ஸ்டன்ட் இதுதான் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கணும். இந்த -6 அப்படிங்கிறது ஆட் பண்ணா கிடைக்கும். சோ மல்டிப்ளை பண்ணா 8 வேணும், ஆட் பண்ணா -6 வேணும். ஓகேவாமா? சோ இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்குதோ அதே நம்பரை ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கணும் 6 கிடைக்கணும். சோ அப்ப 4 2s are 8 2 4s are 8. இப்போ மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும். ஆனா 2 ஐ 4 ஐ ஆட் பண்ணா 6 தான் கிடைக்கும். ஆனா நமக்கு ஆன்சர் என்ன வேணும் -6 வேணும். எப்போ ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் சைனா இருந்தாதான் ஆட் பண்ணும்போது மைனஸ்ல ஆன்சர் இருக்கும். சோ மைனஸ் இது அப்போ ரெண்டு சேம் சைன். சோ -2 ஐ ஆட் பண்ணா -6 கிடைச்சிரும். -2 into -4 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 8 ஆயிரும். அப்ப சோ இதை எப்படி சால்வ் பண்ணுவேன் x -2 into x -4 is equal to 0. அப்போ therefore x is equal to 2, 4. x 2 அந்த சைடு வந்துரும். x -4 is equal to 0 னா x is equal to 4. இப்ப x is equal to 2, 4 அப்படின்னா இதை எங்க போடுறோம் substituting x is equal to 2, 4 அப்படின்னா substituting 2 செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டுக்கோ. செகண்ட் ஈக்குவேஷன் அப்ப x is equal to 2 அப்படின்னா x is equal to 2 னா xy is equal to 8. that implies x க்கு 2 போட்டுக்க y is equal to 8. அப்ப y is equal to 8/2 is equal to y is equal to 4. simplify பண்ணா அப்ப y ஓட வேல்யூ 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் கிடைச்சிட்டு
அப்ப x is equal to 4 இருந்துச்சுன்னா x is equal to 4 அப்படின்னா xy is equal to 8. So 4y is equal to 8, y is equal to 8 by 4. அப்ப simplify பண்ணா y is equal to 2. Okay மாமா? So அப்ப answer என்ன? ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி இத லைட்டா இன்னொரு தடவை உனக்கு அந்த செகண்ட் சம் வந்து சால்வ் பண்றத கொஞ்சம் கவனிச்சுக்க. சோ இருக்கிற ஈக்குவேஷனை டைரக்டா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம். x plus y is equal to 6 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுல yங்கிற டேர்மை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y is equal to 6 minus x அப்படின்னு ஆயிருது. செகண்ட் 5 plus z is equal to 5. சோ இதுல z மட்டும் வச்சிட்டோம்னா 5 அங்க வந்துருது. 5 minus 5 அப்ப z is equal to 0. Third வந்து xy is equal to 8. So அதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். இதுல put y is equal to 6 minus 6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சு இந்த y யோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல என்ன செய்யறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த y ரீப்ளேஸ் பண்ணி 6 minus x அப்படின்னு எழுதிருக்கோம். So x into 6 minus x is equal to 8. So இத வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல t மெத்தட்ல சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். x is equal to 2, 4. சோ x ஓட வேல்யூ 2 வந்திருக்கிறதுனால நம்ம y ஓட வேல்யூஸ் கண்டிப்பா 2 கிடைச்சிரும். 2 வேல்யூஸ் கிடைச்சிரும். சோ x is equal to 2 னா அதை எதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? அதே செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றது. சோ xy is equal to 8 னா x க்கு பதிலா 2 போட்டோம்னா 2y is equal to 8. இது implies நெக்ஸ்ட் ஸ்டெப் இடம் இல்லாதனால ஒரே லைன்ல எழுதிருக்கேன். சோ அடுத்த லைன் y மட்டும் நமக்கு வச்சிருக்கோம். இந்த 2 ஆப்போசிட் சைடு போனா 8 by 2 is equal to y is equal to 4. 8 ஐயும் 2 ஐயும் டிவைட் பண்ணா ஆன்சர் 4. இது x is equal to 2 னா அப்ப x is equal to another value 4. So x is equal to 4 னா x இருக்கிற x க்கு பதிலா 4 வேல்யூ அப்ளை பண்றோம். 4y is equal to 8. அப்போ y மட்டும் வச்சிட்டோம்னா 8 by 4. That is equal to y மட்டும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 by 4 டிவைட் பண்ணா 2. So y க்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, x க்கும் 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஆன்சர் மட்டும் நான் இத ரப் பண்ணிட்டு நான் உனக்கு எழுதுறேன். செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பாரு. x is equal to 2, y is equal to x is equal to 2 னா y is equal to 4 கிடைச்சிருக்கு. z is equal to 0. x is equal to 4 அப்படினா y is equal to 2 கிடைச்சிருக்கு. z என்னதான் 0. இதனா 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். x 2 4 0. அடுத்து 4 னா 4 x ஓட வேல்யூ இருந்துச்சுனா 2 z வந்து ரெண்டுக்குமே 0 தான். ஓகே வாமா? சோ 2 சம்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து தேர்ட் சம். Third sum. Okay. Third simple. Second ஓட சிம்பிளா வந்துரும். நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி அதுக்கு ஈஸியா எழுதிடலாம். தேர்ட் சம் பார்த்துக்கோ. சேம் மீனிங் தான். x plus y plus z அப்படின்னு சொல்லி நடுவுல பிளஸ் போட்டுட்டோம்னா அது என்ன தனித்தனி டேர்ம்ஸ் ஆகாது. இது எல்லாமே சேர்ந்தது ஒரே டேர்ம் தான். அதாவது நம்மளோட மேட்ரிக்ஸ் எழுதும்போது 4 5 6 அப்படின்னு இருந்தாதான் இது 4 5 6 தனித்தனி எலமெண்டா நம்ம எடுக்க முடியும். இதுல 4 plus 5 plus 6 னா இதெல்லாம் சேர்ந்தது ஒரே எலமெண்ட் தான். சோ x plus y plus z இது உனக்கு என்னதா ரோ வந்து 3 ரோஸ் இருக்கு. காலம் என்னதான் ஒன்லி 1 காலம் தான். அப்ப x plus y plus z is equal to 9. டைரக்டா எழுதிடலாம். x plus y plus z is equal to 9. ஏன்னா உனக்கு சென்டர்ல ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தான். சோ x plus y plus z is equal to 9. சோ செகண்ட் வந்து x plus z is equal to 5. Third y plus z is equal to 7. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் அப்படி டைரக்டா ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டோம். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன் போட்டு நேம் பண்ணிக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் x plus z is equal to 5 substitute in 1. x plus z is equal to 5. Substitute x plus y z is equal to 5 in equation 1. Is that x plus z is equal to 5
நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அத போய் நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ எக்ஸ் பிளஸ் இசட்ங்கிற டேர்ம் இங்க இருக்கு, இது ஒரு எக்ஸ் இருக்கு, இசட் பிளஸ் இசட். இந்த எக்ஸையும் இசட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா எந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம், 5ங்கிற வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். சோ y plus 5 is equal to 9. ஓகேவாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x க்கும் z எல்லாமே பிளஸ் தான். x plus zங்கிற இந்த டேர்ம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி x plus z க்கான வேல்யூ 5 அப்படி நம்ம வச்சிருக்கனால அந்த 5 அப்படி எழுதிடுவோம். சோ y is equal to பிளஸ் வந்து ஆப்போசிட் சைடு போனா மைனஸ் ஆயிடுது, 9 minus 5. அப்ப y is equal to 9ல 5 போனா 4, 9 minus 5 4. y யோட வேல்யூ 4. சரியா? ஃபர்ஸ்ட் y யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் y plus z, தேர்ட் ஈக்குவேஷன். y plus z is equal to 7. Substitute y plus z is equal to 7 in அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் x plus z க்கு பதிலா 5 போட்டோம். இப்போ y plus z இருக்கிற இடத்துல 7. y ஐயும் z ஐயும் ரீப்ளேஸ் பண்ணி 7 எழுதிடுவோம். சோ x plus 7 is equal to என்னதாமா 7 தான். ஓகேவா? y plus z is equal to 7. y plus zங்கிற இந்த பிளேஸ் அப்படியே எடுத்துட்டு 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். சோ x plus 7 is equal to 9. क्वेश्चनல 9. சோ x மட்டும் இங்க வச்சிட்டோம்னா 9 minus 7 plus ஆப்போசிட் சைடு போனா மைனஸ். சோ x is equal to 9ல 7 2. x ஓட வேல்யூ 2. இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வேணும், z வேணும். நீ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் z கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் z கிடைக்கும். சோ x is equal to 2. Substitute x is equal to 2 in second equation. Second equation ரெண்டே ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. சோ 2 plus z is equal to 5. இப்ப z மட்டும் இங்க வச்சுக்கோ, 5 plus 2 இங்க போனா minus 2. அப்ப z is equal to 3. ஓகே மாமா? இப்ப ஆன்சர் என்ன, x, y, z is equal to x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 4, z ஓட வேல்யூ 3. சரியா? x, y, z ஓட வேல்யூ 2, 4, 3. ஓகேவா? சோ தேர்ட் சம் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு. செகண்ட் சம் மட்டும் நீ கொஞ்சம் லைட்டா மைண்ட்ல அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் வந்ததுனால உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்திருக்கும். அது கூட ஒரு தடவை நீ பார்த்த அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். சோ இப்போ வந்து தேர்ட் சம்மும் ஃபர்ஸ்ட் சம்மும் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் சம் கூட ஒரு சில டைம் என்ன வந்திருக்கு, கொஸ்டினா வந்திருக்கு. ஓகே, இப்ப 3.16ல இருக்கிற 7 சம்மும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ எல்லாருமே நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒழுங்கா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட டைரக்டாவே நீ போன்லயோ வாட்ஸ்அப்லயோ டவுட் கேட்டா அதை நான் அடுத்த கிளாஸ் வாட்ஸ்அப்ல நீங்க டவுட் கேட்டுட்டா நான் அடுத்து நான் உனக்கு அதை கிளாரிஃபை பண்ணிடுவேன். உன்னோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, கிளாஸ் ஒர்க்ல எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்முமே நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நான் கிளாஸ்ல எடுத்த எல்லா சம்ஸுமே உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட்ல கண்டிப்பா காப்பி பண்ணிரு. பிளஸ் எக்ஸாம்பிள் சம் உனக்கு இனி அடுத்த கிளாஸ்க்கு எப்படி உனக்கு ஒரு 2 நாள் கழிச்சுதான் திரும்ப இருக்கும். ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம் எல்லாம் முடிச்சிரு, அடுத்த நாள் எக்ஸசைஸ் சம். மஸ்ட் எல்லாமே எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம் எல்லாமே உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட்ல கண்டிப்பா இருக்கணும். நீ ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி, உனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணாம அதை ஒழுங்கா செய்யுங்க. ஓகேமா? தேங்க்யூ.